அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாக்காவிலிருந்து வெளியேறிய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். தற்போது ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரம். இந்த தகவல் ஒரு தகவலாக தற்போதுமே வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அவர் அவசியமாக முன்கூட்டியே இந்திய அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாரா என்ற கேள்வி எல்லாம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் முன்னணி பெற்றிருந்தாலேயே அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே வெளியான தகவலின் அடிப்படையில் ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்பட்ட அவர் மேற்கு வங்கத்தை நோக்கிதான் வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியா மிகவும் அருகில் இருக்கக்கூடிய நாடு. அதுவும் இந்தியாவினுடைய மேற்கு வங்க மாநிலத்தால் மிகவும் வங்கதேசத்திற்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடங்கிய பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் மேற்கு வங்கத்திற்கு வரலாம் என்று மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தி இரு நாட்டு உறவிலும் அதை எதிரொலித்த நிலையில் தற்பொழுது ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி அவர் இந்தியாவிற்கு தான் வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒருவேளை அவர் வரும் பட்சத்தில் இந்தியா ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இருந்தால் வங்கதேசம் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதே இந்தியாவால் தான். கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து வங்கதேசத்திற்கு என்ற ஒரு நாடு பிரிக்கப்பட்டு சேர்த்துவிட்டு இந்திய காரணம் இந்தியாவில் தான் இருக்கிறது. அரசியல் இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கான அந்த நட்புறவு என்பது மிக நீண்டதாக இருக்கக்கூடியது. எந்த கட்சி ஆட்சி போடுறது யார் பிரதமராட்சி இரு நாட்டினுடைய அந்த முடிவு என்பது மிகவும் நட்புணர்வுடன் இருக்கக்கூடியது. ஆனாலுமே சேர்த்து இந்தியாவிற்கு வருவதற்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அவர்கள் நம்பக்கூடிய அந்த இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் வருவதற்கு இந்தியாவில் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் பெரிய அளவில் இருக்கின்றன. தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்க இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போராட்டக்காரர்கள் பெருமளவில் திரண்ட நிலையில் ஹசீனாவுக்கு ஆதரவாக நிற்க ராணுவமும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து ராணுவ தளபதி மக்கள் மத்தியில் உரையாற்றவும் உள்ளார். இது தொடர்பான விவரங்கள். இடைக்கால ஆட்சியை ராணுவம் அமைக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அவ்வாறு ராணுவம் இடைக்கால ஆட்சி அமைப்பதற்கு அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதெல்லாம் தவிர்ப்பதில் தான் அங்கிருந்து வெளியேறி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் நாட்டினுடைய வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுடன் அந்நாட்டு ராணுவ தளபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. அடுத்தபடியாக வங்கதேசத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியை அமைப்பது குறித்து அவர் நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இன்னும் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அடிப்படையில் ஆயிரக்கணக்கானோர் தற்போது வங்கதேசத்தில் வெற்றி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக போராடி வந்தவர்கள் தற்போது ஷேக் ஹசீனா வெளியேறியதை கொண்டாடக்கூடியவர்களில் வெற்றி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டாக்காவில் இருக்கக்கூடிய பிரதமரின் அதிகாரத்திற்குள்ளும் ஆயிரக்கணக்கானோர் புகுந்து அங்கு அவர்கள் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தகவலை வெளியிட்டு இருக்கின்றன.